அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. இந்த 127 இந்த ஆயத்து பாருங்கள். வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஈத மினல் பைத்தி வ இஸ்மாஈலு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்தஸ் சமீஉல் அலீம். ஸோ குரானுடைய துவாக்களில் இந்த துவாவை நம்ம முதல் துவாவாக கூட நீங்கள் சிந்திக்கலாம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து இந்த துவாவை அல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க. எப்போனா அந்த காபத்துல்லாவோட அந்த கட்டிடத்தை உயர்த்தும் போது, அதாவது ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். அதாவது இந்த சமயத்தை அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான். யர்ஃபஉ உயர்த்தினார், யர்ஃபஊனா உயர்த்தினார். இப்ராஹிம் கவாஈத, கவாஈதன அஸ்திவாரங்கள். மினல் பைத்தி, மினல் பைத்தி, பைத்னா வீடு. வ இஸ்மாயில், இன்னும் இஸ்மாயில் என்ன கேட்குறாங்க? ரப்பனா எங்கள் இறைவா. எப்பெல்லாம் இந்த ரப்பனான்னு வரும்போதெல்லாம் எங்கள் இறைவா, அந்த அனா அப்படின்னு வந்துச்சுன்னா எங்கள், ரப்புனா நம்மளை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். ஸோ எப்பெல்லாம் இந்த ரப்பனான்னு வரும்போது எங்கள் இறைவா, எவ்வளோ ஒரு 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 அட்டாச்மெண்ட் அல்லாஹு தாலா தரான் பாருங்க. எங்கள் இறைவா, நம்ம ரப்பனா சொல்லும்போது வரக்கூடிய அந்த உணர்வை விட எங்கள் இறைவா அப்படி சொல்லும்போது நம்மளுடைய என் ரப்பே நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ரப்பனாங்கிறது அவ்வளோ ஒரு இணக்கத்தை கொடுக்கும். ஸோ ரப்பனா தகப்பல் ஏற்றுக்கொள், மின்னா எங்களிடமிருந்து, இன்னக அந்த சமீஉல் அலீம் நிச்சயமாக நீதான், சமீஉனா செவியுறுபவன், அலீமுனா மிக அறிந்தவன். சமீஉனா செவியுறுபவன், அதாவது நன்கு கேட்கக்கூடியவன், அலீம்னா எல்லாமே தெரிஞ்சவன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நினச்சி பாருங்க இந்த நேரத்தை, இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அந்த வீட்டோட சுவர்களை உயர்த்தி கொண்டிருந்த போது இப்படி பிரார்த்தித்தாங்க. எப்படி? எங்கள் இறைவனே, எங்களுடைய இந்த பணியை ஏற்றுக்கொள்வாயாக, நிச்சயமாக நீ தான் எல்லாவற்றையும் செவியேற்பவனாக இருக்கிறாய், இன்னும் நன்கறிபவனாகவும் இருக்கிறாய். அதாவது சிந்திச்சு பாருங்க, ஒரு வீட்டை கட்டுறாங்க, கட்டிட்டு எல்லாம் எங்கள் பணியை நீ வந்து ஏற்றுக்கோ அப்படின்னு ஒரு அத்தாவும் மகனும் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன படிப்பினை இருக்க போகுது? இதை வரலாறாக பார்த்தா வரலாறு, ஒரு கதையாக பார்த்தா கதை, படிப்பினையாக பார்த்தா படிப்பினை. இப்போது நம்ம வீடு எதுக்காக கட்டுறோம்? இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வீடுங்கிறது ஒரு ஆடம்பர பொருளாகவும் நமக்குன்ற சொத்தாகவும் இங்கே காமிக்கப்படுது. ஆனால் உண்மை என்னென்னா, வீடுங்கிறது நமக்கான பாதுகாப்பு. நமக்கு நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது, இன்னும் இப்போவும் கூட வீடுங்கிறது பாதுகாப்பு, உறைவிடம், ஷெல்டர் அப்படின்னு தான் சொல்லி தருவாங்க. ஸோ இங்கே இந்த வீட்டை, இறைவனோட வீட்டை இவங்க கட்டுறாங்க, அந்த அஸ்திவாரத்தை உயர்த்துறாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய கொள்கைகள், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய உங்களையும் என்னையும் படைத்து, இன்னும் நம்ம முன்னோர்களையும் படைத்து, இன்னும் நமக்கான உணவுகளையும் கொடுத்து, இன்னும் நமக்கான நேர்வழியையும் இங்கே காண்பிச்சு நம்மளை உட்கார வச்சுருக்கக்கூடிய உங்கள் எனது இறைவன். ஸோ அத்தகைய அந்த இறைவனுடைய தன்மைகளை வச்சு, இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கணும், இறைவனுடைய ஆட்சி மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனுடைய அந்த வீட்டை இவங்க மேலெழுப்புறாங்க. அப்படின்னா அந்த விஷயத்தோட ஃபவுண்டேஷன். இப்போ இன்றைக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இவங்கெல்லாம் பண்ண அந்த வேலைகளோட ஃபவுண்டேஷன் இவங்க பண்ணுறது மட்டும் இல்லாமல் எங்களோட இந்த பணியை நீ ஏற்றுக்கோயாலா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க தொழுகலை, இவங்க தொழுததையோ ஓதுனதையோ சொல்லலை, இவங்களும் தொழுதுருப்பாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தொழுக ஓதுதல் உண்டு. ஒவ்வொரு சமுதாயமும் பல்லு விளக்கி குளித்து
உணவு உண்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய தொழுகை, நோன்பு இது எல்லாமே. இதை தாண்டி இவங்க ஒரு பணி செஞ்சுருக்காங்க, ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. இந்த வேலையை நீ ஏற்றுக்கோயா அல்லா, நிச்சயம் உனக்கு நீ செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு புரிய வேண்டியது, நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைக்காக தான் அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் இங்கே அமைச்சு வச்சுருக்கான். இன்னும் நம்ம குழந்தைகளும் அந்த வேலைக்காக தான் வந்திருக்காங்க. அந்த வேலை என்ன? இவங்க நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் செஞ்ச அந்த வேலையை, இவங்கெல்லாம் நபிமார்கள், ஆனால் இவங்களே அல்லாஹ்கிட்ட என்ன துவா கேட்டிருக்காங்க? எங்கள் பணியை ஏற்றுக்கோயா அல்லான்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம சிந்திக்கணும், நம்மளுடைய பணி, நம்மளுடைய வேலை என்ன, நம்ம என்ன செய்யணும். அல்லாஹ் தாலா நம்ம சிந்திச்சா மட்டும் போதும், நிச்சயமாக அவனே அந்த வேலைகளை நம்மளை செய்யவும் வைப்பான். அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த பணிகளை நோக்கின உணர்வுகளையும் சிந்தனைகளையும் நம்ம ஆரம்பிப்போம். நிச்சயம் அல்லாஹ் தாலா அந்த பணியை நம்மளை கொண்டு செய்ய வைப்பான். ஸோ இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. அது என்ன வேலைங்கிறதும் நிச்சயமாக குர்ஆனில் வரும். ஒவ்வொரு இடத்துலையா பொறுமையாக அதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம இங்கே ஒரு விஷயம் வருது இல்லையா, இது அப்படியே போக போக இதுக்கான விளக்கம் உங்களுக்கு வரும். ஸோ நமக்கு தேவை பொறுமையும் நிதானமும் கவனமும் சிந்தனையும் தான். சரியா? அடுத்த ஆயத்து பாருங்கள், 128. ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமீன, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வமின் துர்ரியத்தினா உம்மத்தம் முஸ்லிமத்தல் லக் வ அரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். திருப்பியும், எங்கள் இறைவா, வஜ்அல்னா இன்னும் எங்களை ஆக்குவாயாக. என்னவாக்கணும்? முஸ்லிமைனி லக்க உனக்கு பணிபவர்களாக. முஸ்லீம் அப்படிங்கிறது ஒரு மதம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம முஸ்லீமாக பிறந்துட்டோம் அதான் முஸ்லீம், அப்படி கிடையாது. முஸ்லீம்ங்கிறது அரபி வேர்டு. அரபியில் முஸ்லீம்னா பணிபவர்னு அர்த்தம். இன்றைக்கி யார் இறைவனுக்கு பணிஞ்சு இறைவனுக்கு மரியாதை கொடுத்து இறைவனுக்காக சில விஷயங்கள் செய்கிறாங்களோ, முக்கியமாக படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே ஒரு இறைவனுக்காக, இதுதான் மெயின். சிலர் நன்மைகள்லாம் செய்வோம், எல்லாமே செய்வோம், ஆனால் இறைவன்ற பேரால் எல்லாரையும் இறைவனாக்குறோம். அப்படி அல்லாமல் நம்மளை படைத்த அந்த ஒரு இறைவனுக்காக மட்டுமே அடிபணிந்து வாழக்கூடிய எல்லாருமே யார்? முஸ்லீம் தான் அரபி மொழியில். ஸோ உனக்கு அடிபணிபவராக. வம்மின் துர்ரியத்தினா இன்னும் எங்கள் சந்ததியும், துர்ரியத்தினா அப்படின்னா சந்ததி, எங்களோட சந்ததியில், அதாவது மகள்லாம் இருக்காங்க இல்லையா, அம்மா, அப்புறம் அம்மா அத்தா, மகள், அப்புறம் பேரன் பேத்தி, இவங்க எல்லாம் சந்ததின்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் சந்ததியையும், உம்மத் அப்படின்னா சமுதாயம். நம்ம சொல்கிறோம் நம்ம முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் அப்படின்னு. உம்மத்துனா அவங்களுடைய கம்யூனிட்டி. இப்போது என்ன தான் நம்ம இந்தியாவில் தமிழர்களாக இருக்கோம், நம்ம இதில் போய் நின்றுட்டு நம்ம எல்லாமே இந்தியர்கள் தான், ஆனால் கர்நாடகாவில் போய் நின்றுட்டு நாங்கள் இந்தியர்கள் தான் சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நீ தமிழன்னு சொல்லிடுவாங்க. இன்னும் நம்ம இந்தியா தான் இருந்தாலும் இங்கே அதாவது கொஞ்சம் வேறு எங்கேயாவது நாட்டுக்கு போயிட்டு நான் இந்தியன் தான் அப்படி சொன்னாலும், இல்லை நான் உங்களோட இதில் உள்ளவன் தான் சொன்னாலும், நம்மளோட கம்யூனிட்டியை சுட்டி காமிச்சிருவாங்க. இல்லை, நீ என்ன தான் நீ முஸ்லீமாக இருந்தாலும், ஹிந்துவாக இருந்தாலும், கிறிஸ்டினாக இருந்தாலும், நீ இந்தியா, அந்த இதுதான். ஸோ உண்மை என்னென்னா, சமுதாயம் அப்படிங்கிறது எந்த கொள்கைகளால் நீங்கள் ஒன்றிணைக்கப்படுறீங்க. சமுதாயம்ங்கிறது ஒவ்வொரு வகையிலையுமே ஒன்றிணைக்கப்படுது. உங்களுடைய மொழியால் ஒன்றிணைக்கப்படுது,
உங்களுடைய அதாவது ரீஜன், எல்லாரும் சவுத்தில் இருக்கீங்களா, நார்த்தில் இருக்கீங்களா, உங்கள் ரீஜன், உங்களுடைய இடங்களை பொறுத்து கூட்டாக இருக்கீங்க. இன்னும் சிலர் வந்து உங்களுடைய நிறங்களை பொறுத்து கூட்டாக இருக்காங்க. ஆனால் உண்மையான சமுதாயம் அப்படிங்கிறது அந்தந்த கொள்கையை கொண்டு ஒன்றிணையக்கூடிய சமுதாயம் தான் பெஸ்ட்டு. அப்படியாப்பட்ட சமுதாயத்தை எங்களோட சந்ததியில் இருந்து நீ உருவாக்கி தாயா அல்லா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் துவா செய்கிறாங்க. முஸ்லிமத்தன் லக்க, எங்களை பணிபவர்களாகவும் ஆக்கு, எங்கள் சந்ததிகளையும் பணியக்கூடியவர்களாக ஆக்கு. வாரீனா, இன்னும் எங்களுக்கு காண்பித்து கொடு. மனாசிக்கனா. ஸோ இங்கே மனாசிக்கனா அப்படிங்கிறது ஹஜ்ஜு கிரியைகளைன்னு வருது. ஹஜ்ஜு கிரியைகள்னால் வெறும் அங்கே தவாஃப் செய்கிறது மட்டும்தானா, இல்லை ஹஜ்ஜோட உண்மையான நோக்கங்கள் என்ன, நமக்கு அதெல்லாம் தெரியப்படுத்தவே இல்லை. ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டன்ட் மட்டும் சொல்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட காலகட்டத்தில் ரொம்ப இஷ்யூஸ் நடக்குது, ரொம்ப குளறுபடிகள்லாம் நடக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த காபத்துல்லால வச்சு தான் சில டிஸ்கஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த பைத்து அப்படிங்கிறது, அந்த அல்லாஹ்வுடைய வீடு அப்படிங்கிறது நம்மளுடைய, இப்போது யோசிச்சு பாருங்களேன், நம்ம வீடுகள்லாம் இப்போ அண்ணன் தம்பி இருக்காங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா, யார் பெரியவரோ அவர் இல்லை யார் அந்த குடும்பத்தில் கரெக்டாக இருக்காங்களோ அவங்க வீட்டில் வச்சு தான் எல்லா நல்லது கெட்டதும் பேசி முடிப்பாங்க. ஸோ அந்த வீடுங்கிறது ஒரு டிஸ்கஷன் பேனலாகவும் இருக்கும், அப்படி தானே? அப்போ அல்லாஹ்வுடைய ஆட்சி நடைபெறணும் அப்படின்னா அந்த ஆட்சிக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும் இல்லையா? இன்றைக்கி புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அப்படி தான். ஸோ ஒரு ஆஃபீஸ் வேணும் இல்லையா? அந்த ஆஃபீஸ் மாதிரி அந்த ஒரு உறைவிடமாக தான் இந்த காபா இருந்திருக்கு. அப்போது இந்த காபத்துள்ளால எங்களுக்கான விஷயங்கள் என்ன? அதாவது ஒரு ஆஃபீஸ் கட்ட சொல்லிட்ட, நாங்கள் கட்டிட்டோம். இப்போ இதில் எங்களோட வேலைகளை நாங்கள் ப்ராப்பராக செய்யணும். ஸோ ஹஜ்ஜுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி 10 தடவை போய் வந்து அங்கே தவாப் செய்கிறது கிடையாது. இன்றைக்கி அதுதான் இஷ்யூ ஆகி என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி எத்தனையோ கோயில்களை சுற்றி வராங்க. அப்போ இந்த கோயில்களில் சுற்றி வர்றதுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நான் எதுவுமே வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, பட் சிந்திச்சு பாருங்கள். அதுக்காக அந்த ஹஜ்ஜு செய்கிறது தவறான விஷயமா? அஸ்தோஃபிருல்லா, அப்படி கிடையாது. ஹஜ்ஜு அப்படிங்கிறது இறைவனுடைய அந்த இல்லத்தில் போயிட்டு தவாஃப் செய்கிறது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறைப்படி கற்றுத்தந்தாங்களோ அந்த முறைப்படி கற்றுக்கரலாம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதிலையே பாருங்கள், அவங்க வாழ்நாள்லேயே ஒரே ஒரு முறை தான் ஹஜ்ஜு செஞ்சுருக்காங்க. அவங்க காபத்துள்ளால தான் இருந்தாங்க, மக்கால தான் இருந்தாங்க. மக்காலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு திருப்பியும் ஒரு 10-11 வருடங்களில் திருப்பியும் மக்காவை வெற்றி கொண்டாலும் கூட அவங்களுடைய மவுத்து தருவாயில் தான், அதாவது அடுத்த வருடம் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ற இதில் தான் இந்த வருடம் அவர் போயிருப்பார் ஹஜ்ஜுக்காக. ஸோ அந்த 40 நாள் அங்கே இருந்து, ஏன்னா ஒரு 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 அரசு இது ஃபுல்லுமே நீங்கள் வந்து பொலிட்டிக்ஸோட இணைச்சி பார்க்கணும். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் குரானை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அமல்கள் அப்படின்னா ஓதுறது, தொழுகிறது, ஹஜ்ஜு செய்கிறது, அதையும் தாண்டி நம்மளுடைய அரசியல் சார்ந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த ஹஜ்ஜு கிரியைகளை, அதாவது இந்த அரசியல் விஷயங்களை எப்படிலாம் மனுஷங்க இயங்கணும், எப்படிலாம் இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கணும், அதில் ஏன்னா சிந்திச்சு பாருங்களேன். கடைசியில் அந்த கடைசி ஹஜ்ஜில் ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கடைசி அந்த பேச்சு நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், என்ன பேசுனாங்க அப்படின்னு. அதாவது என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா,
நான் ஏதாவது உங்களை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேனா, என் மேலே எதுவும் தவறு இருந்தால் நீங்கள் என்னை இப்போவே தண்டிச்சுக்கிறலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒரு ஒரு பெரிய ஒரு ரூலர் அதாவது கலிஃபா, நபி தான் முதல் கலிஃபா. ஸோ ஒரு கலிஃபா சாதாரண மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை குறை கேட்குறத செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ஹஜ்ஜுங்கிறது வந்து உங்களுக்கு வசதி உள்ளவங்க போங்க அப்படின்னா, இவ்வளோ என்னால் ட்ராவல் பண்ண முடியுது போகிறேன், அங்கே போய் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள், அரசியல் விஷயங்கள், இது மாதிரிலாம் நிறைய பேசுகிறது, அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் பெரிய டாபிக். அதை பற்றிலாம் நீங்கள் ப்ரைவேட்டாக சிந்திச்சு பாருங்கள், விளக்கம் தானாக கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை, ப்ராப்பராக செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு காண்பி. அடுத்து வத்துபு அலைனா, எங்களை மன்னிச்சிடு, இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம். பாருங்கள், தௌபா வந்தால் தான் ரஹீமே வருது. எல்லா இடத்துலையும் பாருங்களேன், மற்ற இடங்கள்லாம் ரஹ்மானுங்கிறான், ஆனால் தௌபா வந்தால் ரஹீம், அன்பாலனா போயிடுறான். எப்போ மன்னிப்பு கேட்குறோமோ அப்போ அல்லாஹ் வந்து அவனுடைய அன்புக்கு ஈடு இணையே இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த ஒரு இதை பாருங்கள், இவங்க 2 பேரும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கேட்குறாங்க, எங்கள் இறைவனே, எங்கள் 2 பேருக்கும் ஒன்றை முற்றிலும் கீழ்ப்படிந்தவர்களா, எங்கள் 2 பேரையும் உனக்கு ரொம்ப ஃபுல்லாக கீழ்ப்படிந்தவர்களாக ஆக்கிடு. அதே மாதிரி எங்கள் சந்ததியில் இருந்தும், எங்கள் வழித்தோன்றல்களில் இருந்தும் உனக்கு கீழ்ப்படிந்து வாழும் ஒரு சமுதாயத்தை தோற்றுவிப்பாயாக. அதாவது ஒரு கூட்டத்தை நீ வந்து கொண்டு வா, நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய அந்த விஷயங்களை, வழிபாட்டு முறைகள்னால் உனக்கு அல்லாவை வழிபடுறதுக்கு நம்ம இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஓதுறதுக்கும் தொழுகிறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், மரங்களும் ஓதுது தொழுவுது, இன்னும் நட்சத்திரங்களும் அதனுடைய இதை செய்யுது. அது விஷயம் இல்லை, கூடவே அது என்ன பண்ணுது, மரங்கள் என்ன பண்ணுது, நமக்கான அந்த சுவாசத்துக்கான அந்த காற்றுகளை ப்ராப்பராக செட் பண்ணி கொடுக்குது. நட்சத்திரங்கள் வான்வெளியில் ப்ராப்பராக அதை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்புகளும் அதனுடைய வேலைகளை ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுதான் உண்மையான வழிபாடு. ஒரு வேலையால் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, தோட்டத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு தோட்டக்காரன் வச்சுருக்கோம் அப்படின்னா, அவன் தோட்டத்தை க்ளீன் பண்ணாதான் என்னது, அவன் வேலை செஞ்சான்னு அர்த்தம். அதை விட்டுட்டு அந்த எஜமானனை போயிட்டு புகழ்ந்துக்கிட்டே இருக்கான், ஐயா நீங்கள் நல்லவர், ஐயா நீங்கள் வல்லவர், ஐயா நீங்கள் எல்லாத்துலேயும் சிறந்தவர் அப்படின்னு அந்த எஜமானனை சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் தோட்டத்து வேலை செய்யவே இல்லை. அப்போ அந்த எஜமானனுக்கு அந்த வேலையால் பிடிக்குமா? இன்னும் நம்ம சமையல்காரி வச்சுருக்கோம், அப்போ இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா பிடிக்குமா? ஆனால் அதற்காக அல்லாஹ் தாலா நம்ம இவங்களை நினைக்கிற மாதிரி அல்லாஹ் தாலா நம்மளை ஒருபோதும் நினைக்க மாட்டான். நமக்கு தோட்டக்காரர்கள் சமையல்காரர்கள்ன்றால் ஒரு படி குறைவாக தோணலாம், ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் நம்மளை பிரதிநிதியாக நியமிச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு அப்படியே எனக்கு என்னோட ஒரு காப்பி மாதிரி, நான் கீழே வந்து நான் வேலை செய்ய மாட்டேன், நான் ஆர்டர் போடுவேன், என்ன மாதிரி இவன் இறங்கி வேலை செய்யணும். இதுதான் அல்லாஹ்வுடைய அந்த நோக்கம். ஸோ அவ்வளோ உயர்ந்த இடத்த கொடுத்து இந்த உலகத்தை நீ வந்து ஆட்சி பண்ணு, ஆனால் நான் சொல்கிற முறைப்படி நீ ஆட்சி பண்ணு, இதுதான் மெயின். இன்றைக்கி மக்கள் ஆட்சி பண்ணத்தானே பண்ணுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் சொல்கிற சட்டத்திட்டங்கள் படி ஆட்சி செய்யுங்க. விஷயம் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்படி நாங்கள் செய்யக்கூடிய முறைகளை எங்களுக்கு கற்றுக்கொடு. ஸோ இப்போ தான் பேஸ்மெண்ட் போடுறாங்க, இப்போ தான் ஒரு வீடு கட்டுறாங்க, இப்போ தான் ஒரு ஆஃபீஸ் நிர்வகிக்கிறாங்க, ஒரு ஆஃபீஸை கட்டுறாங்க. இனி என்ன வேலை பார்க்குறது, என்னென்ன பண்ணணும், அதெல்லாம் நீ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் எங்களுடைய பாவங்களை, எங்கள் பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கோ, நிச்சயமாக நீ தான் பெரிதும் மன்னிப்பவனும், நீ ரொம்ப மன்னிக்கக்கூடியவன், கூடவே ரொம்ப அந்த கருணையுடையவன், ரொம்பவே வந்து பாசமுடையவன்
ரஹீம். ரஹீம் ரஹீம்னா அன்பாளன். ஓகேவா? சுபஹானல்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்க. ரப்பனா வப்அஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம். இப்போ ரப்பனா, எப்பெல்லாம் ரப்பனான்னு வருதோ அப்பெல்லாம் எங்கள் இறைவா. அவங்க கேட்குறாங்க வப் அஸ், இன்னும் அனுப்பு, ஃபீஹிம் அவர்களில், ரசூலன் ஒரு தூதரை, மின்ஹும் அவர்களிலிருந்து, யத்லு அலைஹிம் அவர்களுக்கு ஓதுவார், யத்லூனா ஓதுவார், ஆயாத்திக உன் வசனங்களை, உன் வசனங்களை, உன் கட்டளைகளை, உன் விஷயங்களை, ஆயாத்திக வயுஅல்லிமுஹும் இன்னும் அவர்களுக்கு கற்பிப்பார், வயுஅல்லிமுஹும் இன்னும் அவர்களுக்கு கற்பிப்பார், அல் கிதாப, அல் கிதாப வேதத்தை, வேதத்தை, வல் ஹிக்மத இன்னும் ஞானத்தை, ஹிக்மத்னா ஞானம், வயுஸக்கீஹிம் பரிசுத்தப்படுத்துவார், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், இன்னக அன்தல் அசீசுல் ஹக்கீம் நிச்சயமாக நீதான் மிகைத்தவன் மகா ஞானவான். ஹக்கீம்னா ஞானமுடையவன். அப்போ இன்னும் அவங்களுடைய துவாக்களை தான் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரான். இவங்க என்ன இஷ்யூனா, இந்த வேதக்காரர்களுக்கு குரான் தான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் பொதுவான ஒரு இதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த மீதி 3 வேதங்களும் இப்ராஹிம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஏன்னா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமோட சந்ததிகள் தானே அவங்க. ஸோ அவங்களுடைய அந்த வேதங்களில் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கும், அதை அவங்க மாற்றி வச்சுருக்காங்க, எல்லாம் சரி. ஆனால் இந்த விஷயங்களெல்லாம் அவங்க மறுத்துட்டாங்க, அவங்க அதுலேருந்து சில டைம் நீக்கவும் செஞ்சுட்டாங்க. அதைத்தான் அல்லாஹ் இங்கே சுட்டி காமிக்கிறான். கூடவே நமக்கு தேவையான விஷயங்களை ப்ராப்பராக எடுத்து சொல்கிறான். இது மட்டுமா அப்படின்னா இது மட்டும் இல்லை, இதன் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தான் சிந்திக்கணும். சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயம் அல்லாஹு தாலா அதற்குரிய பதில்களை உங்களுக்கு கொடுப்பான். ஸோ இவங்க கேட்குறாங்க 2 பேரும் சேர்ந்து, எங்கள் இறைவனே இந்த மக்களுக்கு இவங்கக்கிட்ட இருந்தே ஒரு தூதரை எழுப்பு, அவர் உன்னுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காட்டுபவராகவும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவராகவும் மேலும் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவராகவும் திகழ வேண்டும். பாருங்க, இந்த இடத்துல அந்த தூதர் என்ன பண்ணணுமா, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை இவங்களுக்கு சொல்லி காமிக்கணுமா. அதே மாதிரி அந்த அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தையும் இன்னும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பவராக இருக்கணும். இன்னும் அவங்கள தூய்மைப்படுத்தணும். தூய்மைனா எப்போ நம்ம பியூராக இருப்போம்? நல்ல உள்ளம் வேணும். நல்ல உள்ளம்னா எப்படி? என்னுடைய லைஃப் ஸ்டைல் நல்லா இருந்தால் தான் என் மனசும் நல்லா இருக்கும். இப்போ எனக்கு என்னோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், இப்போ எனக்கு பசிச்சிச்சு, ரொம்ப பசிக்குது அப்படின்னா நான் உணவுக்காக என்ன வேணால் பண்ணுற அளவுக்கு தான் போவேன். ஏன்னா அது என்னோட பேசிக்கு. இன்னைக்கு நீங்கள் எல்லா இடங்கள்லையும் பாருங்கள், ஒரு இடத்துல அவன் எதையாவது இழந்திருப்பான், அதை அவனால் ஜீரணிக்க முடியாமல் தான் கெட்டவனாக இருப்பான். ஒரு இடத்துல அவனுக்கு தேவையான, அவனுக்கு பிடிச்ச விஷயத்த இல்லை அவனால் அந்த இடத்துல சர்வைவே பண்ண முடியாமல் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப அழுத்தி போனதில் என்ன ஆகும், டிப்ரெஷன் அதிகமாகி நான் சரியாக இருந்து என்ன செய்ய, நான் தப்பானவனாகவே இருந்துக்கிறேன். இப்படித்தான் இந்த உலகம் நமக்கு காண்பிக்குது. திரைப்படங்கள் மூலமாக இருக்கட்டும், இன்னும் இந்த சோஷியல் மீடியாக்கள் மூலமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இப்படி தான் காமிக்குது. அப்போது நம்மளை சீர் செய்யணும், சரி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை தான் சரியாகணும்.
ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம எஜுகேஷனில், நம்ம கல்வியிலேருந்து, நம்மளுடைய வேலைகள்லேருந்து, நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேருந்து, பொருளாதாரத்திலேருந்து, உணவு முறையிலேருந்து, இன்னும் நம்மளுடைய அந்த அடைக்கலம்லேருந்து, நம்மளுடைய உறவுகள்லேருந்து எல்லாமே இன்றைக்கி என்னாச்சு, ரொம்ப சோதனைக்குள்ளான நிலைமையில் தான் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் அந்த தூதர் வந்து சரி பண்ணுவார், சரி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இதில் நம்ம புரிஞ்சுக்கிறணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் மதம் மட்டும் போதிக்க வந்தவர் அல்ல, அவர் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த வந்தவர். இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா சீர்திருத்தவாதின்னு, அதில் மிக டாப் ஃபஸ்ட்டே வந்து நம்ம தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். வெளிநாட்டுக்காரவர்கள் டாப் 100 பீப்புள் ஆஃப் திஸ் எரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஆள் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏன்னா இந்த கொள்கைகள், இந்த பொலிட்டிக்கல் சித்தாந்தங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எழுதினவர், உருவாக்குனவர் ஒருத்தவராக இருப்பார். அதை நடைமுறைப்படுத்தி சக்ஸஸ் ஆனவங்க வேற ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஒரு ஒரு அதுக்கு நடுவில் சில கேப் இருக்கும். யார் எழுதினாரோ அவரே வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான், அவர் தான் ஒரு சித்தாந்தத்தை ஓதுனார். அவர் உருவாக்க கிடையாது, பட் தெரியப்படுத்தினார். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இவர் தெரியப்படுத்தினார். இவங்க கேட்ட துவா கம்பேர் பண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துகிறாங்க. அந்த மக்களுக்கு அதாவது வேதத்தை மட்டும் கொடுக்கல, குரானை மட்டும் கொடுக்கல, குரானோட சேர்ந்து சிந்தனையும் கொடுக்குறாங்க. குரானோட சேர்த்து சிந்தனையும் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்துபவராகவும், அதாவது நம்ம வாழ்க்கை சீராக அமையணும், தூய்மையாக அமையணும் அப்படின்னா எந்தெந்த இடத்துல நமக்கான வாழ்க்கை முறை, நமக்கு ப்ராப்பரான வீடு வேணும், உணவு வேணும், இதெல்லாம் நம்ம வந்து கவர்மெண்ட்டை கேட்குறோம் இல்லையா. இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லி நம்மக்கிட்ட ஓட்டு வாங்குறாங்க, நான் வந்து உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் போடுறேன், நான் வந்து வீடு கட்டித்தரேன், இல்லாதவங்களுக்கு மானியம் தரேன், ரேஷன்னு. அப்போது நமக்கு ரேஷனில் சிலர் வந்து நம்ம வந்து அரிசி மட்டும் சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடியவர்கள் இருப்பீங்க, ஏதோ வாங்கணுமே இல்லைன்னா ரேஷன் போயிடுமே அப்படின்ட்டு. ஆனால் பலர் வந்து அந்த ரேஷனில் உள்ள அரிசி, அந்த ரேஷனில் உள்ளதை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியும் அந்த ரேஷனில் எப்படியாப்பட்ட உணவுகள் வருதுன்னு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அந்த விஷயங்கள் வந்து இதெல்லாம். ஸோ நம்ம இப்போ எல்லாமே வந்து கவர்மெண்ட் பார்க்கணுன்னு தானே கேட்குறோம். இப்போ புரியுதா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்ன, அல்லாஹ் எதை நம்ம விட்டுட்டு எதை நோக்கி நம்ம இருக்கோன்னு. இப்போ நீங்கள் அல்லாஹ்வை எப்போவுமே கவர்னன்ஸோட சிந்திச்சு பாருங்கள். சிம்பிள், எல்லா வகையிலையுமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இப்போ அல்லாஹ் எப்படி சொல்லியிருப்பான் சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. குரான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி வாழ்க்கையை தூய்மைப்படுத்தக்கூடியவராக அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செய்கிறாங்க. இதில் நீ எல்லாம் உனக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது, உனக்கு தான் எல்லா அறிவும் இருக்குது அப்படின்னு துவா செய்கிறாங்க. ஸோ இந்த துவாவை வந்து நீங்கள் யாராவது வந்து குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் கூட, இன்னும் வந்து உங்கள் குழந்தைகள் நல்லபடியாக இருக்கணுன்றவங்க கூட இதை நீங்கள் ஒதுக்கிட்டே இருக்கலாம், மனசார தெரிஞ்சு. அதாவது என்னோட மகன் என்னோட மகள் வரணும், அவங்க வந்து உன்னுடைய இந்த வேதத்தையும் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இன்னும் மற்றவங்களுடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு வகையில் என் மகளும் வந்து ஹெல்ப் பண்ணணும். இதுக்காக நம்ம வந்து இந்த தூதர்கள் அப்படிங்கிறது வந்து, ரசூல் அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட ஏடுகள் இறங்கப்பட்டது. எல்லாம் டைரெக்டாக அவங்கக்கிட்ட பேசி அனுப்புனான். இங்கே பாருங்களேன், இங்கே வந்து இந்த துவாலை பொறுத்த வரைக்கும் வசனங்களை ஓதி காண்பிக்கணும்.
உன் வசனங்களை போதி காண்பிக்கணும், வேதம் ஞானம் ரெண்டத்தையும் சொல்லித்தரணும், மற்றவங்களுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தணும். தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா என் வாழ்க்கை தூய்மையாக இருந்தால் தான் மற்றவங்க வாழ்க்கையை தூய்மைப்படுத்த முடியும். அதான் நிதர்சனம். இப்போ நம்மளே குளிக்காமல் இருந்துட்டு இங்கே வா உன்னை நான் குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு நமக்கு குழந்தைய பார்த்து சொன்னால் நீ குளிச்சியா அப்படின்னு கேட்டுரும். ஸோ அந்த மாதிரி தான். அப்போ எப்பெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஸோ திரும்ப திரும்ப நான் எடுத்து வைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா இந்த குழந்தையின்மை தான். குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் அவங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ கேட்குறதுனா, இப்போ நம்ம போய் கேட்போம், கல்யாணம் ஆகிடுச்சா, எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்லையா, அப்போ இந்த டாக்டரை பாருங்கள், அந்த டாக்டரை பாருங்கள், இந்த துவா ஓதுங்க, அந்த துவா ஓதுங்க. முதல்ல அந்த குழந்தையோட பர்பஸ் என்ன, முதல்ல நம்ம பர்பஸ் என்ன, இந்த உலகத்தில் இங்கே நம்ம பிறந்து நம்ம என்ன நம்ம பர்பஸை நம்ம செஞ்சிட்டோமா, நம்மளே செய்யலை, நம்ம குழந்தைங்களை எப்படி செய்ய வைக்க போகிறோம்? இதெல்லாம் பெண்களான நமக்கு தெரியாததன் விளைவு தான் இன்றைக்கி குழந்தைங்களை எப்படி சமாளிக்கிறதுனே புரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் முக்கியமாக அதாவது இந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க சரியான பாதையில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த துவாவை உங்களுடைய மொழியிலேயே நீங்கள் அரபியில் தான் ஓதணும்னு இல்லை, தமிழ்லேயே கூட உங்கள் மனசால் நினைங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வரும். நீங்கள் இப்போது நான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு அது கிடைக்கும். ஸோ இது தான் நீங்கள் உங்கள் மனசு என்ன நினைக்குதோ அது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைவீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இதை நீங்கள் நினைக்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் தாலா பேராற்றல் உடையவனாக இருக்கிறான், பேர் அறிவாளனாகவும் இருக்கிறான். நிச்சயமாக உங்கள் சந்ததியினருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கான இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கெல்லாம் இறுதியில் தான் அல்லாஹ் கொடுத்தான். அந்த இறுதி வரைக்கும் அவங்க டெஸ்ட்டு தான். நபிகளுக்கே அப்படின்னா சாதாரண மனிதர்களை எவ்வளோ பொறுத்திருக்கணும் நம்ம. ஸோ எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் டிலே ஆகுது அப்படின்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு அந்த பாரத்தை குறைச்சி உங்கள் வேலையை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கிறான்ல அல்லாஹ். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு வேலை செய்யணும், கூடவே ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா வேலையும் வருது அப்படின்னா எப்படி நம்ம செய்ய முடியும்? ஆனால் சிலருக்கு தாமதப்படுத்துறதுனால எக்ஸ்ட்ரா பேர்டன் குறையுது. ஸோ குறையுதுங்கிறதோட இன்னும் உங்களுக்கு வேறு நிறைய வேலைகள் இருக்குது. உங்கள் இறைவனுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் ப்ராப்பராக செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய இறப்புக்கு பிறகு அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு சந்ததியை உங்களுக்கு கொடுக்காம இறைவன் உங்களை மரணிக்க செய்ய மாட்டான். யாராக இருந்தாலும் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் எல்லாருமே பெண்களாக இருக்கீங்க. நீங்கள் எத்தனையோ பெண்களை பார்ப்பீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னா இந்த இன்ஃபர்டிலிட்டி, இந்த குழந்தை பிறக்கிறதுல தாமதமாகுது, இன்னும் குழந்தை வளர்ப்பில் இஷ்யூ ஆகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பெண்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். ஸோ அப்படியாப்பட்ட பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச இதில் நீங்கள் சொல்லி வைங்க. அவங்கள இறைவனுடைய பணியில் ஈடுபட சொல்லுங்கள். அது இப்போ பணியில் நான் ஈடுபடணும் அப்படின்னா முதல்ல இந்த குரானை நான் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஒரு 16-17 நாளாக குரானோடைய விஷயங்களை நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டு இன்னும் மற்றவர்களையும் தூய்மைப்படுத்தணும், நம்மளும் நம்ம சந்ததியினரும். இன்ஷா அல்லாஹ் அந்த துவாவை இப்போ எத்தி வச்சு அடுத்த ஆயத்துக்கு போகலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு ரொம்ப தாழ்வான ரெக்வெஸ்ட்டாகவும் கேட்குறேன், அதே சமயம் நான் ரொம்ப இதாகவும் உரிமையாகவும் உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன். இனி யாருமே நீங்கள் உங்களுடைய உறவினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏதாவது குழந்தையின்மை அப்படிங்கிற இதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இல்லை ஏதாவது டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை, இந்த அழகான வார்த்தைகளை கொண்டு
அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள், அவங்கள நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரியா? அல்லாஹ் நாடுபவர்களுக்கு நாடிய குழந்தைகளை தருவான். அதை பற்றின விவரங்களும் குரானில் இருக்குது. அதுதான் ஹைலைட். இன்ஷால்லா அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்கள். وَمَنْ يَرْغَبُ عَنْ مِلَّةِ إِبْرَاهِيمَ إِلَّا مَنْ سَفِيهَ نَفْسَهُ وَلَقَدِ اصْطَفَيْنَاهُ فِي الدُّنْيَا وَإِنَّهُ فِي الْآخِرَةِ لَمِنَ الصَّالِحِينَ. அப்போ வமன் யர்கபுனா வெறுப்பார் மில்லத்தினா மார்க்கம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை யார் வெறுப்பாரோ, இல்லா மண் சஃபீஹனா மடையனாக ஆனான். மடையன், சுப்ஹானல்லாஹ், மடையனாக ஆனான். நஃப்ஸஹு வலகதி, அவனே திட்டவட்டமாக அஸ்தஃபைனாஹு அப்படின்னா தேர்ந்தெடுத்தோம். ஃபித்துன்யா இவ்வுலகத்தில், வ இன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமின சாலிஹீன்னா நல்லோர். இப்போ யார் இப்ராஹிமுடைய மார்க்கம்ங்கிறது வழிமுறை. ஸோ இஸ்லாம்ங்கிறது மார்க்கம்ங்கிறது வழிமுறை, வாழ்க்கை முறை, வாழ்க்கைக்கான சட்டத்திட்டங்கள். ஸோ யார் இப்ராஹிமுடைய வழிமுறையை புறக்கணிக்கிறாங்களோ அவங்க தனக்குத்தானே தன்னுடைய தன்னுடைய இதயத்தையே அவங்க முட்டாளாக்கிக்கிட்டாங்க. அவன் மூடனாக்கி கொண்டானோ, அவனை தவிர இப்ராஹிமையோ நாம் திண்ணமாக இந்த உலகத்தில் எமது பணிக்காக, அல்லாஹ்வுடைய வேலைக்காக தேர்ந்தெடுத்திருக்கான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி கூகுளோட சிஇஓ, இன்னும் பெரிய பெரிய இதோட சிஇஓ இதெல்லாம் இந்தியர்கள், தமிழர்கள்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்பட்டுருக்கோம். ஆனால் கூகுள் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன கம்பெனி, 10 கம்பெனியில் அது ஒரு கம்பெனி, 11வது கம்பெனி, அவ்வளோதான். அதில் ஒரு டாப் பொசிஷனில் வச்சுருக்கிறதுக்கே நமக்கு வந்து இவ்வளோ பெருமை அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகமுமே யார்? ஒரே கம்பெனி, அல்லாஹ் தான். ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஒரே ஓனர் வந்து அல்லாஹ் தான். அவன் தன்னோட சிஇஓ, அதாவது இன்றைக்கும் சிஇஓனா ஓனர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஓனர் கிடையாது, அவங்க வந்து வேலையாட்கள் தான். அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க பார்த்துப்பாங்க. வரக்கூடிய அதாவது வரக்கூடிய லாபத்தில் இவங்களுக்கு சம்பளம் தான் கொடுக்கப்படும் சிஇஓக்கு. இவங்களுக்கு வந்து எந்த லாபத்தில் பங்கும் கிடையாது. ஸோ இதுதான் சிஇஓக்களுடைய நிலைமை. அந்த மாதிரி இன்னைக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய சிஇஓவாக, அதாவது தன்னுடைய பிரதிநிதியாக, தன்னோட வேலைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தேர்ந்தெடுத்திருக்கான். அதை இங்கே சொல்லியும் காமிக்கலாம். இன்னும் நிச்சயமாக மறு உலகத்திலையும் கியாமத்திலையும் நல்லடியார்களில் ஒருத்தராக அவர் இருப்பார் அப்படிங்கிறதையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயங்களை சொல்கிறான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ்வுடைய பணின்னு வருது பாருங்கள். அதெல்லாம் என்ன பணின்லாம் போக போக நமக்கு தெரிய வரும். ஸோ அதுக்கு பேசிக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். அவங்க எப்படி அந்த காபத்துல்லாவோட பேசிக் அடித்தளத்தை உயர்த்தினாங்க. ஸோ ஒரு பேசிக் அவர்கிட்ட இருந்து ஆரம்பமாகுது. சரியா? இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம் து லிரப்பில் ஆலமீன். அப்போ அவருடைய நிலை எத்தகையது என்றால், அவருடைய இறைவன் நீர் முஸ்லீம் ஆகி விடுவீராக என அவரிடம் கூறினான். அதற்கு அவர் உடனே பதில் கூறினார்,
அகிலம் அனைத்தின் அதிபதிக்கு நான் முஸ்லீம் ஆகிவிட்டேன். அப்போது அந்த முஸ்லீம் ஆகி விடுவீர் அப்படின்னு சொல்கிறது அது அரபி மொழி. முஸ்லீம்ங்கிறது ஒரு அரபி மொழி, அவ்வளோதான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு கட்டுப்படு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொல்கிறான். அதுக்கு உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகம் அனைத்தோட அதிபதியான உனக்கு நான் கட்டுப்பட்டுட்டேன், நான் அடிபணிஞ்சு இருக்கேன், இப்படி அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம சிந்திக்கணும், நம்ம முஸ்லீம்னு சொல்கிறோமே, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கோமா, இல்லை அது ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழியில் ஏதோ முஸ்லீம்னு இருக்குன்னு நாங்களும் முஸ்லீமாக இருக்கோமா? சிந்திச்சு பாருங்கள். அரபிங்கிறது ஒரு மொழி தான். இன்னும் அந்த மொழி நமக்கு ப்ராப்பராக தெரியலை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு கம்யூனிட்டியில் இருந்தாங்க, அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக அந்த மொழி. ஆனால் இன்றைக்கி நமக்கும் அந்த மொழி தெரிஞ்சிருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த மொழி தெரியலை, பரவாயில்ல, தெரிஞ்ச மொழியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்ததை நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம், சரியா? ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் அரபியையும் நம்ம இஸ்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி நம்ம என்ன ஆகிடுறோம், கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். உண்மையிலே முஸ்லீமோட அந்த மீனிங்கு நீங்கள் மனதால் உணர்ந்து பார்க்கும்போது புரியும். கட்டுப்படுறது, இறைவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் அல்லாஹ்க்கு பிடிக்கும். ஜஸ்ட் முஸ்லீம் அப்படிங்கிறது இன்றைக்கி காலகட்டத்தில் சிலருடைய சூழ்ச்சியால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம், மதம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் வேற, இன்றைக்கி இருக்கக்கூடிய மதம் வேற. இன்னும் இதை பற்றின விஷயங்கள்லாம் போக போக அல்லாஹ் தாலா நமக்கு புரிய வைப்பான். அல்லாஹ் தாலா அதற்குரிய பொறுமையையும் தாக்கத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அடுத்த ஆயத்து பாருங்க. வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வயாக்கூப் யா பனிய்ய இன்னல்லாஹ அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். வவஸ்ஸானா இன்னும் உபதேசித்தார், இன்னும் அட்வைஸ் தராங்க. பிஹா இப்ராஹீம் பனீஹினா பிள்ளைகளுக்கு, அதாவது பனியி அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு. யாக்கூபு இன்னும் யாக்கூபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு. யா பனிய இன்னல்லாஹ அஸ்தஃபா அல்லாஹ் நிச்சயமாக தேர்ந்தெடுத்தான். லகுமுத்தீன உங்களுக்கு மார்க்கத்தை. ஃபலா தமூதுன்ன எனவே கண்டிப்பாக நீங்கள் மரணித்து விடாதீர்கள். இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இப்போ முஸ்லிமூன்னு சொன்னால் நமக்கு புரியணும், என்னது, அல்லாஹ்க்கு கட்டுப்படணும், உங்களை என்னையும் படைத்த இறைவனுக்கு கட்டுப்படணும், அவ்வளோதான். ஸோ அப்போ இறைவனுடைய இறைவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் இறந்துடாதீங்க அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு. ஸோ இதே வழிமுறையில் செல்லும்படி, அதாவது அல்லாஹ் இப்ராஹிம்கிட்ட சொல்கிறான், அதாவது எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்க அப்படின்னு. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய மகன்களுக்கு சொல்லித்தராரு. அதாவது என்னுடைய வழிமுறையிலேயே நீங்களும் இருங்க அப்படின்னு. அதே மாதிரி இதையே பின்பற்றும்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் தம் மக்களுக்கு சொல்கிறாரு. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யார், இன்னும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் யார், இதெல்லாம் சூரா யூசுஃபில் நமக்கு ப்ராப்பராக தெரியும். இன்ஷா அல்லாஹ் ஜூன் மந்தில் நான் அந்த சூரா யூசுஃபை ஒரு 1 மந்தில் நம்ம அதை கவர் பண்ணுற மாதிரி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், சரியா? இப்போதைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு அவங்க பசங்களுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பசங்களுக்கும் சொல்கிறாரு. அவர் என்ன அறிவுறுத்துறாருன்னா, என்னுடைய மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த தீனையே தேர்ந்தெடுத்துள்ளான். அதாவது என்னுடைய மக்களே, அல்லாஹ் இந்த வழிமுறையைத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கான்.
அதனால் நீங்கள் முஸ்லீம்களாக இல்லாமல் இறந்துடாதீங்க. முஸ்லீம்னா யார்? இறைவனுக்கு கட்டுப்படாமல் இறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி அதாவது அட்வைஸ் பண்ணுறாங்க. சரியா? இது நல்லா நினைவுபடுத்திக்கோங்க. இதுதான் இன்றைக்கி உள்ள விஷயங்கள் எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கான செஷன் நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் நாளைக்கு நம்ம இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.